எல்லா புகழும் முருகனுக்கே. முருகன் அருளால் எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சஷ்டிங்க. இதோட நான் 5 வாரம் இந்த கோயிலுக்கு சஷ்டி அன்னைக்கு போயிட்டேன். வளர்பிறை அப்போ போனீங்கன்னா வளர்பிறை வளர்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையும் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. எங்களோட குல சாமிங்க. எங்கள் குடும்பத்தையே காக்க வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள்னா இந்த காளிப்பட்டி கந்தசாமி தாங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு நாங்கள் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவோம். இந்த மண்ணை மிதிச்சிட்டு வந்தாலே அப்போ எங்களுக்கு அந்த நாளே அந்த மாதமே சூப்பராக இருக்கும். காளிப்பட்டி கந்தசாமியோட சக்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது. சேலம் டு திருச்செங்கோடு போகிற வழியில் தான் இந்த கோவில் இருக்குது. எல்லா கோயிலையும் திருநூறு மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் கரும்பை வந்து எரித்து அதுலேருந்து சாம்பல் எடுத்து கொடுக்குறாங்க. தீராத நோயும் குணப்படுத்துகிற கோயிலோட சக்தி இந்த கோயிலுக்கு மட்டும்தாங்க இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ஒரு 6 வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெற்றிலை தீபம் போட வாங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கிற சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க. முருகன் வந்து ஒரு மிராக்கலே பண்ணிட்டு போயிடுவார். முருகனை நம்பி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா அது நமக்கு போகிற வழி எல்லாமே ரொம்ப கரடு முரடாக தான் இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்கே போகணுமோ அந்த ரீச் பாயிண்ட், அந்த ஹை பாயிண்ட்டுக்கு முருகன் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவார். எங்களோட லைஃப்லையும் இப்படி தான் இந்த முருகன் எங்கள் கூட கனெக்ட் ஆனார். ரொம்ப ரொம்ப எனக்கு இஷ்ட தெய்வம் எங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காளிப்பட்டி கந்தசாமி முருகன் கோயில் தாங்க. செவ்வாய்க்கிழமை வளர்பிறையில் வரதுனால கண்டிப்பாக ஈவினிங் போனீங்க அப்படின்னா சுவாமியை இந்த மாதிரி தரிசனத்தில் பார்க்கலாம். அப்படி கூஸ் பம்ஸே வந்துடுங்க. நேரில் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா முருகனே வந்து நமக்கு நேரில் காட்சி கொடுத்த மாதிரி இருக்கும். இவரை போல ஒரு சக்தி வாய்ந்தவர் இந்த உலகத்தில் எனக்கு யாரை சொல்கிறதுன்னு தெரியல. எல்லா கடவுளும் வந்து மிக சக்தி வாய்ந்தவங்க தான். ஆனால் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய முருகருக்கு தான் இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை ஏன் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் தான் என்னோடய பையன் பிறந்தாங்க. உத்தரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி பின்னாடி தான் விஹான் குட்டி வந்து பிறந்தார். அவர் பிறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி செவ்வாய்க்கிழமை அவனோட ஜென்ம நட்சத்திர நாள், அதாவது ஸ்டார் பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபராசி ரோஹி நட்சத்திர நாள் அன்னைக்கு அவன் பிறந்ததுனால அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு வந்து நல்லா சுவாமி கும்பிட வச்சுட்டு அவனை சுவாமி மடியில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். நம்ம என்ன தான் கேக் வெட்டி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி எல்லாருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்கறத விட இந்த மாதிரி கோயிலில் போய் அந்த புண்ணியம் என் பையனுக்கு கிடைச்சா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுவும் தமிழ் நட்சத்திர நாள் படி அவனுக்கு முருகனோட அருள் கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அன்னைக்கு போய் அவனுக்கு எல்லாமே சுவாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். விகான் குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேயோட அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த கோயில் கண்டிப்பாக சேலம் வந்தீங்கன்னா மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். செவ்வாய்க்கிழமை போங்க.